ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம ஈஸ்வர பாட்டிக்கு ஒரு பயங்கரமான பயங்க. அதாவது நம்ம ராதிகா இருக்காங்களே, காக்கா வடையை தூக்குன மாதிரி கோபியை கொத்திக்கிட்டு போயிடுவாங்களோன்ற பயங்க. அதனால் பாக்கியாவை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. நீ தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து நம்ம ராதிகா வந்து கோபிக்கிட்ட பேசி முடிச்சுட்டு இவங்க இங்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா உங்கள் பையன்ட்ட நான் எதுவும் பேசலை, நான் நல்லா இருக்கேன் அவர் விசாரிச்சார், அவர் நல்லா இருக்காருன்னு நாங்கள் விசாரித்தோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்குள்ள எதுவும் இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க சொல்லி கேட்க, நான் கேட்கவே இல்லை அப்படின்னு. கேட்கலனாலும் உங்கள் மனசில் ஓடுறது என் கண்ணில் தெரியுது அப்படின்றாங்க. தெரியுதா, அவ்வளோ அப்பட்டமாவா தெரியுது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணவங்க அப்பாடா விட்டுட்டாடா அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சு. அது மட்டுமா ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி அப்படின்னு பாட்டை போட்டுட்டு பயங்கரமாக பாட்டி வேற லெவலில் இமேஜினுக்கு போயிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, ஃபங்க்ஷன் நல்லபடியாக போச்சுப்பா, ஃபோட்டோ எடுக்கலாம்ப்பா வாங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஜ் ஏறி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இனியா லட்டு இருந்துட்டு, ஆண்டி நீங்களும் வாங்க ஆண்டி, இல்லை செல்ஃபி எடுத்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கொடுங்க, நானும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரேன்னு சொல்லிட்டு இவங்க ஃபோட்டோகிராஃபராக மாறிட்டாங்க. கடைசியில் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி, ஃபங்க்ஷன் மூடலாம் முடிஞ்சிச்சுப்பா நல்லபடியான்னு சொல்ல, எழில் விழுந்து விழுந்து அப்பா அப்பான்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்கிறாரு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்பான்னு கேட்குறாரு. ஐயோ, இதை பார்த்தோன்னே பூரிச்சு போயிட்டா. நம்ம கோபியோட நிலைமை இப்போ எப்படிங்களா, கத்திஜாவா கண்மணியான்னு கேட்டதுக்கு நம்ம சேது சர்க்கே விட கிடைக்கல, நம்ம கோபிக்கு கிடைச்சிருமா, கடைசியில் யாரும் இல்லாமல் போன மாதிரி நம்ம கோபிக்கு யாரும் இல்லாமல் போயிட்டாங்க. அதை நினச்சா அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா, செல்வி, நம்ம ராதிகா இவங்க 3 பேரும் தனியாக போய் மீட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம இனியா ஒரு பக்கம், அங்கே ஒரு பக்கம் லவ்ஸ் ஓடுது. டே அப்பா சரியில்லடா போகிற போக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்க்காம கவனிக்காமல் பாக்கியா இங்கே ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கேன், நீங்கள் ஏன் கோபி கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. இது ரொம்ப தப்புமா, இது ரொம்ப தப்பு, இப்படி நீ கேட்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஓகே.